ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை 2024க்கு உண்டான அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது மே 6ஆம் தேதி 2024 அன்று ஓகேங்களா, அவங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஆன்லைன் தான். ஃபஸ்ட்டு அதில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, எல்லாமே ஆன்லைன் தான், எதுவுமே நீங்கள் ஆஃப்லைன் கிடையாது. அதாவது என்டையர் ப்ராசஸ் வில் பி ஆன்லைன். ஓகேங்களா, உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்தால் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்கு இல்லையா, அட் ஆல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் நியர் யூ ஆர் த்ரூ கம்ப்யூட்டர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கூட வீட்டிலேருந்து ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவும் கம்ப்யூட்டர் வழியாகவும் அப்ளை பண்ணலாம். அல்லது உங்களால் முடியல என்றால் நீங்கள் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் 2024 அட் ஆல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிஏ தமிழுக்கு பிஏ தமிழோட மார்க்ஸ் 100 மார்க்குக்கு எடுத்துக்குவாங்க. பிஏ இங்கிலீஷுக்கு இங்கிலீஷோட 12th மார்க் 100 மார்க்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கு அந்த மற்ற 4 சப்ஜெக்டோட மார்க் அவுட் ஆஃப் 400க்கு எடுத்துகிட்டு ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்டபிள்யூ, சோஷியல் ஒர்க், பிஎஸ்டபிள்யூனாக்கா பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஓகேங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த இங்கிலீஷ் தமிழ் விட்டு மற்ற திஸ் வில் பி ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆன் ரிமைனிங் 4 சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் 400. ஓகேங்களா, திஸ் வில் பி யூஸ்ட் ஃபார் அட்மிஷன் இன்டூ ஆல் அதர் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்டபிள்யூ. அதே மாதிரி பிஏ இங்கிலீஷுக்கும் பிஏ தமிழுக்கும் அந்தந்த லாங்குவேஜோட மார்க்ஸ் எடுத்துகிட்டு அவங்க ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்புறம் அலாட்மெண்ட் அவங்களுடைய காலேஜோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அங்கே அப்போ போய் நீங்கள் allotment order applicant should to report to the respective colleges specified in the allotment letter. ஓகேங்களா, இது எப்படி அப்ளை பண்ணணுன்றால் நேராக www.tngaza. இங்கே இருக்குது பாருங்கள் வெப்சைட் www.tngaza.in. அங்கே வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணதான் இருக்கணும். அப்ளை பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அங்கே போய் இது கிளிக் பண்ணால் உங்களுடைய அந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் நேராக வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே போய் லாகின் கொடுத்தா லாகின் போகாது. எனக்கு இன்னும் ரிஜிஸ்டரே பண்ணல இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்னு போடணும். ஓகேங்களா, பேக்குக்கு போய் திருப்பியும் கீழே இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். அங்கே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இது டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் படித்து பார்த்துக்கங்க, எல்லாமே படித்து பார்த்துங்க. ஏன்னா ஒரு டைம் கொடுத்தா மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேம், ஓகே, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மஸ்ட்டு. மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி, நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி கொடுங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அப்டேட்டும் இதில் வரும். ஓகேங்களா, நீங்களுடைய ப்ரௌசிங் சென்டரோட இமெயில் ஐடியோ இல்லை மற்றவங்களுடைய இமெயில் ஐடியோ மற்றவங்களுடைய மொபைல் நம்பருக்கு கொடுத்தா அங்கே தான் அது டீட்டெயில்ஸ் போகும், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் அல்லது பேரண்ட்ஸோட இமெயில் ஐடி கொடுங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் கொடுத்து அப்புறம் +1 பாஸாக இல்லையான்னு என்ட்ரி பண்ணிவிட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் பாருங்கள். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, டிஎன், தமிழ்நாடு ஹையர் செகண்டரி, நீங்கள் எதில் படிச்சிங்களோ அந்த போர்டை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். 6 கேரக்டர் வச்சு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணால் உங்களுக்கு நேராக லாகின் பேஜுக்கு இந்த மாதிரி போகும். இந்த மாதிரி லாகின் பேஜுக்கு போய் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடி தான் யூசர் ஐடி. அது யூசர் ஐடி இமெயில் ஐடி போட்டுட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியதான். லாகின் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ட்ரி பண்ணி அப்ளை பண்ண வேண்டியது. ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னுக்கா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அது எங்கே பார்க்கணும், அதே வெப்சைட்டில் இங்கே இருக்குது பாருங்கள், 3 டாட் இருக்குது பாருங்கள். அந்த 3 டாட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி. ஓகேங்களா, ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்ட்டு. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் அது காட்டுறேன். ஓகேங்களா,
பாருங்கள், உங்களுடைய ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் அதிலே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தி கேண்டிடேட் மஸ்ட் பி ரெடி வித் தி ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன்: நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் சர்டிஃபிகேட்டு, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சர்டிஃபிகேட்டு, என்சிசி சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டு பி பெய்ட் த்ரூ இன்டர்நெட்டு. ஓகேங்களா? எம்எஸ் நம்பரு, ஆதார் நம்பர் ஆப்ஷனல்லு, பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம்மு, ஸ்கூல் டீட்டெயில்ஸு, 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் டீட்டெயில்ஸு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 12th எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்ட்டு, அது எல்லாமே டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ்.